இந்த சம் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஓகேவா? ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் சால்வ் பண்ணிடலாம். ஒரு கூம்பு வடிவ கூடாரம். ஓகேவா? கோனிக்கல் டென்ட்டு. இதுதான் கூம்பு வடிவ கூடாரம். இது கூம்பு வடிவம். இது அதோட ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க. 9 நபர்கள் வைத்துக்கொள்ள இயலும். இதில் பார்த்திங்கன்னா அந்த கூடாரத்தில் 9 நபர்கள். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு 12 மீட்டர் அளவு தரையளவு. ஸோ தரையளவு இதுதான் தரையளவு. ஓகேவா? எது தரையளவு அப்படின்னா இந்த ஏரியா தான் தரையளவு. அப்போது தரையளவுக்கான ஃபார்முலா, தரையளவு இது என்ன அப்படின்னா ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம் தான். அப்போது வட்டத்தோட தரையளவு ஏரியா பார்த்திங்கன்னா பை ஆர் ஸ்கொயர். இது நமக்கு தெரியும், பை ஆர் ஸ்கொயர். இப்போ பை ஆர் ஸ்கொயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12 மீட்டர். ஒரு நபருக்கு 12 மீட்டர்னால் அப்போ 9 நபருக்கு 9 × 12. இதை மல்டிபிள் பண்ணும்போது 108. இப்போ பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 108. திரும்பவும் சொல்கிறேன், ஏன் நாங்கள் பை ஆர் ஸ்கொயர் போட்டிருக்கோம் அப்படின்னா தரையளவு தான் கொடுத்துருக்காங்க. 12 மீட்டர் அளவு தரையளவு கீழே சர்க்கிள் இருக்குது, வட்டம் இருக்குது. வட்டத்திற்கான பரப்பளவு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். ஓகே, அப்போ பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் 9 × 12 ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா 9 9 நபர், மொத்தம் 9 நபர். ஒரு நபருக்கு 12 அப்படின்னா 9 நபருக்கு 108 மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? 160 கனமீட்டர் காற்று சுவாசிப்பதற்கும் வால்யூம் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு அப்படின்னா 160. அங்கேயும் அதே கதை தான். வால்யூம்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். கூம்பின் கன அளவு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், கூடாரத்தின் உயரம், ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போது வால்யூம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 160 கனமீட்டர். இங்கேயும் என்ன பண்ணோம் அப்படின்னா 9 × ஏன்னா 9 நபருக்கு தானே, 9 × 160 ஈக்குவல் 1/3 பை ஆர் ஸ்கொயர் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 108 × ஹச் தான் கேட்டிருக்காங்க. ஹச் அப்படியே வச்சுக்கோங்க. 3ஆல் 108 கேன்சல் பண்ண முடியும், 36. திரும்ப கேன்சல் பண்ணலாமா? 9ஆல் 36 கேன்சல் பண்ண முடியும், 4ன்னு வரும். 4ஆல் 160 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 40. ஸோ 40 ஆப்ஷனில் இருக்கானா, ஆப்ஷன் ஏல 40 இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் இது. சமீபத்தில் 2025 கேட்டிருக்காங்க.